நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஓவர்ஹெட் பட்ஜெட். சேல்ஸ் ஓவர்ஹெட் பட்ஜெட் அப்படின்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து காமிக்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் தான் வந்து சேல்ஸ் ஓவர்ஹெட் பட்ஜெட். இப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன, அந்த சேல்ஸ்மேன்ஸ்க்கு ரெம்யூனரேஷன் கொடுக்கலாம், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் சேலரி ஆஃப் சேல்ஸ்மேன், அதெல்லாம் தான் வந்து சேல்ஸ் ஓவர்ஹெட்ஸ். இப்போ இது எப்படி போகணுன்னா ஃபிக்ஸ்டு ப்ளஸ் வேரியபிள் ப்ளஸ் செமி வேரியபிள், அதுதான் வந்து சேல்ஸ் ஓவர்ஹெட் பட்ஜெட்டோட ஃபார்மேட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14th கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட் சேலரிஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது சேல்ஸ் டியூரிங் த பீரியட் வேர் எஸ்டிமேட்டட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 80,000 90,000 1 lakh அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 இருக்குது, அதனால் 3 போடணும். ஸோ எஸ்டிமேட்டட் சேல்ஸ்னு போட்டு இந்த 80,000 90,000 1 lakh பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் வந்து இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், சேலரி, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சேலரிஸ் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே 1,000 750 3,000 அது அப்படியே 1,000 750 3,000 அது அப்படியே வந்து காப்பி பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5,750 கிடைக்கிது எல்லாத்துக்கும். அப்புறம் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் என்னென்னா கமிஷன் அட் 1% ஆன் சேல்ஸ் எஃபெக்டட். அப்படின்னா இந்த 80,000 இருக்குல்ல, 80,000ல் இல்லை அப்படி இல்லை, இந்த 80,000ல் 8,000 வந்து 80,000 மைனஸ் 8,000 போட்டோன்னா 72,000. ஸோ 72,000 தான் வந்து அந்த ஏஜென்ட் பண்ண சேல். ஓகேவா, 80,000 இன்க்ளூடிங் ஏஜென்ட் சேல்ஸ் ருபீஸ் 8,000. அப்படின்னா ஏஜென்ட் வந்து 8,000 ருபீஸ் சேல் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா சேல்ஸ் எஃபெக்டட் வந்து 80,000 மைனஸ் 8,000 72,000 மட்டும்தான். அதே மாதிரி இதில் வந்து 90,000ல் 10,000 ஏஜென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 80,000 மட்டும்தான் நம்ம பண்ண சேல்ஸு. அப்புறம் 1 lakh வந்து 1 lakhல 10,500 ஏஜென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 89,500 மட்டும்தான் நம்ம பண்ணது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து 1% போட்டு கமிஷன் கொடுக்கணும். ஸோ இதில் எல்லாத்தையும் 1% போட்டோன்னா 720 800 அண்ட் 895 கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா carriage outward estimated at 5% on sales. So 80,000 into 5%, 90,000 into 5%, 1 lakh into 5% போட்டோன்னா 4,000 4,500 5,000 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது, ஏஜென்ட்ஸ் கமிஷன் அட் 6.5 ஆஃப் சேல்ஸ். அப்படின்னா 6.5%. இப்போ என்ன பண்ணணும்னா ஏஜென்ட்க்கு வந்து நம்ம கமிஷன் கொடுக்க போகிறோம். அது வந்து எதில் கொடுக்கணும்னா ஏஜென்ட் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்களோ அது தானே கொடுக்கணும். ஸோ 8,000 10,000 10,500 இது மூணுத்துலேயும் 6.5% அப்படின்னு கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். போட்டோன்னா வந்து நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து 520 650 682.5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இதெல்லாம் கிடச்சிரும். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் என்னென்னா இந்த கமிஷன் மட்டும்தான். இந்த கமிஷன் அட் 1% ஆன் சேல்ஸ் எஃபெக்டட் அது எப்படி போடணுன்னா நம்ம பண்ண சேல்ஸ்க்கு. ஸோ நான் ஏஜென்ட் சேல் வந்து இருக்குல்ல, அதை வந்து டோட்டல் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணோன்னா நம்ம பண்ண சேல்ஸ் கிடைக்கும். இதில் 1% கமிஷன் கொடுக்கிறோம். இது மட்டும்தான் காம்ப்ளிகேஷன், மீதெல்லாம் ஈஸி, அவ்வளோதான்.